காய்கறிகளில் வெண்டைக்காய் கலோரி குறைவான அதே சமயம் அதிக நார்ச்சத்து வைட்டமின் சி, வைட்டமின் கே, மக்னீசியம், ஃபோலேட் போன்ற சத்துக்கள் நிறைந்த காய்கறி ஆகும். ஆனால் இந்த காய்கறி வழுவழுப்பு தன்மையாக கொண்டிருப்பதால் பலரும் இதை சாப்பிட மறுப்பார்கள். இருப்பினும் இந்த வெண்டைக்காய் சர்க்கரை நோயாளிகளுக்கு, இதய பிரச்சனை உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது. அதுவும் வெண்டைக்காயை இரவு தூங்கும்போது நீரில் ஊற வைத்து மறுநாளில் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும், செரிமானம் மேம்பட்டு மலச்சிக்கல் நீங்கும் என்ற ஒரு கருத்து மக்களிடையே உள்ளது. முக்கியமாக இந்த வெண்டைக்காயை நீருடன் சேர்த்து கலந்து 1 மாதம் தொடர்ந்து குடித்து வரும்போது ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் உடலுக்கு கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இப்போது 1 மாதம் வெண்டைக்காயை ஊற வைத்த நீரை பருகினால் என்ன நன்மை என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெண்டைக்காய் நீரை பருகும்போது வெண்டைக்காயில் விதைகளில் இருந்து அதிக அளவிலான பாலிஃபினால்கள் மற்றும் ஃப்ளேவனாய்டுகள் உடலுக்கு கிடைக்கும். 2015ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் முடிவில் இந்த கலவைகளானது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க உதவுவதோடு இரத்தத்தில் லாக்டிக் அமில அளவை குறைக்க உதவி புரிந்து உடல் வலிமையை அதிகரித்து உடல் சோர்வை குறைப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதுவும் இந்த நீரை தொடர்ந்து 1 மாதம் குடித்து வரும்போது உடல் சோர்வு முற்றிலும் நீங்கி சுறுசுறுப்பாக இருப்பதை நன்கு உணர முடியும். 2020ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட ஆய்வில் வெண்டைக்காயின் விதைகளில் உள்ள வலுவான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீரக திசுக்களை நச்சுகளிலிருந்து பாதுகாப்பு அளிப்பது தெரிய வந்துள்ளது. அதுவும் தீங்கு விளைவிக்கும் காரணிகளுக்கு உட்படுத்தப்பட்ட விலங்கு மாதிரிகளை கொண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் வெண்டைக்காய் சிறுநீரக பாதிப்பின் அறிகுறிகளை குறைத்து சிறுநீரக செல்களில் ஆன்டி ஆக்சிடென்ட் நொதிகளை அதிகரித்தது தெரிய வந்தது. இப்படியான ஆய்வு மனிதர்கள் மீது குறைவாக இருந்தாலும் வெண்டைக்காய் நீரை தவறாமல் சரியான அளவில் அருந்தும்போது சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை இந்த ஆய்வு உணர்த்துகிறது. எனவே வெண்டைக்காய் நீர் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. வெண்டைக்காயில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதை தாண்டி வெண்டைக்காய் உட்கொள்வதால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால், மொத்த கொலஸ்ட்ரால் மற்றும் பிற இரத்த லிப்பிடுகளை கணிசமாக குறைக்கும் என்ற ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது. அதுவும் ஊற வைத்த வெண்டைக்காயில் உள்ள கோழைச்சத்து குடலில் உள்ள கொலஸ்ட்ராலுடன் பிணைந்து அதை உறிஞ்சுவதற்கு பதிலாக வெளியேற்ற உதவுகிறது. இதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வெண்டைக்காய் நீர் உதவுகிறது. வெண்டைக்காயை தொடர்ந்து உட்கொள்ளும் போது அது வெறும் வயிற்றில் உள்ள இரத்த சர்க்கரை அளவை, HbA1c மற்றும் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை ஆகியவற்றை குறைப்பதாக மனித ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. ஏனெனில் வெண்டைக்காயில் உள்ள கோழைப்பொருள் கார்போஹைட்ரேட் உறிஞ்சுவதை மெதுவாக்குகிறது. 1 வாரம் வரை இரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரிக்க உதவுகிறது. வெண்டைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலை ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன. ஆய்வறிக்கை ஒன்றில் வெண்டைக்காய் உடலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தின் குறிகாட்டிகளை குறைத்து செல் பழுதுபார்ப்புக்கு உதவும் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்துவதாக கூறுகிறது. ஆகவே கல்லீரல் ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் வலிமையாகவும் இருக்க நினைத்தால் வெண்டைக்காய் நீரை குடித்து வாருங்கள். அமெரிக்க வேளாண்மை துறையின் ஊட்டச்சத்து தரவுகளின்படி வெண்டைக்காயில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே, ஃபோலேட், மக்னீசியம் போன்ற நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளனர். இந்த சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்களுடன் சேர்ந்து ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து செல்களை பாதுகாப்பதன் மூலமும் செல்களின் பழுதுபார்ப்புக்கும் உதவுவதன் மூலம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குகிறது. இருப்பினும் இது ஒரு முழுமையான தீர்வு இல்லாவிட்டாலும் 1 மாதம் தொடர்ந்து வெண்டைக்காய் நீரை குடிக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்திருப்பதை காணலாம். இரவு தூங்கும் முன் ஒரு வெண்டைக்காயை எடுத்து நீரில் நன்கு கழுவி 3-4 துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். 1 கப் நீரில் இந்த துண்டுகளாக்கப்பட்ட வெண்டைக்காயை சேர்த்து மூடி வைத்து 8 முதல் 12 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். மறுநாள் காலையில் அந்த வெண்டைக்காய் துண்டுகளை அகற்றிவிட்டு வெண்டைக்காய் நீரை பருக வேண்டும். இந்த நீரை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். ஆரோக்கியமான மக்களுக்கு இந்த வெண்டைக்காய் நீர் பாதுகாப்பானது. ஆனால் சுகர் அல்லது இரத்த உறைதலுக்கு மாத்திரைகளை எடுப்பவர்கள் இந்த நீரை அருந்தும் முன் மருத்துவரிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். வெண்டைக்காயில் ஆக்சலேட்டுகள் அதிகமாக இருப்பதால் அளவுக்கு அதிகமாக இந்நீரை அருந்தினால் சிறுநீரக கற்கள் உருவாவதற்கான அபாயம் அதிகம் உள்ளது. சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள், கல்லீரல் பிரச்சனை உள்ளவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இந்நீரை தினமும் குடிப்பதை வழக்கமாக்கிக் கொள்வதற்கு முன் மருத்துவரிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக இதை மருத்துவ சிகிச்சைக்கு ஒரு மாற்றாக கருதக்கூடாது. இது ஒரு டயட்ரி சப்ளிமெண்ட்டாகவே கருத வேண்டும்.